தமிழ்நாட்டின் நியாயமான நிதி உரிமையை பெறவே டெல்லி செல்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில். ஒரே ரெய்டில் வெள்ளைக்கொடி ஏந்தச் சென்றவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் விமர்சனம். கருப்பு சிவப்பு கொடியை ஏந்தும் கையில் உரிமை கொடியைத்தான் ஏந்துவேன், ஊர்ந்து போக மாட்டேன். கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்று தமிழ்நாட்டிற்கான நிதியை போராடி பெறுவேன் என்றும் இபிஎஸ்க்கு முதல்வர் பதிலடி. ரெய்டை பார்த்து யாருக்கு பயம் என முதல்வர் ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கேள்வி. எல்லா மடைமாற்று பேச்சுக்களுக்கும் பதிலளிக்கத்தான் தயாராக இருப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. நித்தி ஆயோக் கூட்டத்தை இதுவரை புறக்கணித்து வந்த முதல்வர் தற்போது கலந்து கொள்வது ஏன் என தெரியவில்லை. கோவையில் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பேட்டி. நம்முடைய முதல்வர் புறக்கணித்துவிட்டு இப்போது ஏன் செல்கிறார்? ஒன்று, அவர் ஒத்துக்கொள்ள வேண்டும், மத்திய அரசு கடந்த 4 வருடங்களாக தமிழகத்திற்கு எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் நிதி கொடுத்திருக்கிறது. இல்லை என்றால் இவர்களுக்கு வேறு ஏதோ ஒரு தனிப்பட்ட காரணங்கள் இருக்க வேண்டும். பாகிஸ்தானுடனான சண்டை குறித்த உண்மை நிலவரத்தை விவரிக்க வெளிநாடுகளுக்கு பயணம். மத்திய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரியுடனான ஆலோசனைக்கு பிறகு திமுக எம்பி கனிமொழி பேட்டி. தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு குரலாகவும் இந்தியாவின் ஒருமித்த குரலாகவும் அங்கே நம்முடைய நிலைப்பாட்டை, நாட்டின் நிலைப்பாட்டை எடுத்து வைத்து அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கான ஒரு குழுவாகத்தான் பல முக்கியமான நாடுகளுக்கு பல குழுக்களை இந்திய அரசாங்கம் அனுப்புகிறது. செங்கல் சூளைகள் மீதான ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை நேரில் சந்தித்து வலியுறுத்திய திமுக எம்பி கனிமொழி. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படியே அனகாபுத்தூரில் ஆக்கிரமிப்பு வீடுகள் அகற்றம். சென்னை அடையாறு ஆற்றங்கரையோரம் கட்டப்பட்ட வீடுகள் இடிக்கப்படுவது குறித்து தமிழக அரசு விளக்கம். மதுரை, கோவை உள்ளிட்ட நகரங்களில் 176 கோடி ரூபாயில் 14 தோழி விடுதி கட்டடங்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். மத்திய அரசு 2291 கோடி ரூபாய் கல்வி நிதி வழங்காததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல். மும்மொழி கொள்கையை ஏற்காததால் நிதியை நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம் என குற்றச்சாட்டு. உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக உள்ள தலைவர், கவுன்சிலர் உள்ளிட்ட பதவிகளுக்கு தேர்தல் நடத்த இடைக்கால தடை. புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகு தேர்தல் நடத்தவும் இடைக்கால உத்தரவு பிறப்பித்து உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. கோவை மருதமலையில் உடல்நலக்குறைவால் இறந்த யானையின் வயிற்றில் 15 மாத குட்டி. பிரேத பரிசோதனையின் போது சடலமாக எடுக்கப்பட்ட குட்டி யானை. மருதமலை அருகே 4 நாள் தந்த சிகிச்சை பலனின்றி கர்ப்பிணி யானை உயிரிழந்த விவகாரம். ஸ்கேன் வசதி இல்லாததே காரணம் என கால்நடை மருத்துவர் சுகுமார் விளக்கம். குட்டி இருக்க தெரியல வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கு எங்கேயுமே கிடையாது. அது எக்ஸ்ரே எடுத்து பார்க்கறது இல்லை. திமுக எம்எல்ஏக்களின் செயல்பாடுகள், கோஷ்டி பூசல் உள்ளிட்டவை குறித்து கருத்து கேட்பு. விண்ணப்ப படிவங்கள் மூலம் கருத்து கேட்ட ராசா உள்ளிட்ட தேர்தல் மண்டல பொறுப்பாளர்கள். நேஷனல் ஹெரால்டை முறைகேடாக வாங்கியதன் மூலம் சோனியா காந்தி, ராகுல் காந்திக்கு 142 கோடி ரூபாய் ஆதாயம். டெல்லி நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு. மோடி அரசு ஆளுநர்களை தவறாக பயன்படுத்தி மாநில அரசுகளின் குரல்களை நசுக்குகிறது. கூட்டாட்சியின் மீதான ஆபத்தான தாக்குதல் என்று ராகுல் காந்தி கண்டனம். பெண்கள் பணிபுரியும் அலுவலகங்களில் விசாகா கமிட்டி அமைக்காதது ஏன்? தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டி முதலமைச்சருக்கு இபிஎஸ் கேள்வி.
திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் இன்று அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராகவில்லை. டாஸ்மாக் துணை பொது மேலாளர் ஜோதி சங்கர் விசாரணைக்கு ஆஜர். டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன். பொது மேலாளர் சங்கீதா, துணை பொது மேலாளர் கௌரி சங்கர் இன்று ஆஜராக உத்தரவு. அன்புமணியுடன் மனக்கசப்பு இல்லை, பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. வரவேற்கிறேன். இருவருக்கிடையே இருந்த மனக்கசப்பு நீங்கிடுச்சா? விரைவில் சந்திப்பாங்கன்னு ஐயா சொல்லியிருந்தாங்க. கசப்புன்றது இல்லை, கசப்புன்றது நம்ம எப்பொழுதும் நான் சொல்லுவதில்லை, இனிப்பைத்தான் சொல்லுவேன். ராமதாஸ் அன்புமணி இடையேயான பிரச்சினை சுமூக முடிவை எட்டிவிட்டதாக ஜி.கே. மணி அறிவிப்பு. இருவரும் விரைவில் உறுதி செய்வார்கள் என்றும் பேட்டி. நல்ல பதிலாக அவங்க வாயாலேயே சொல்ல போகிறாங்க, நீங்கள் பார்க்க போகிறீங்க. மிக விரைவில்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு சுமூகமான முடிவு எட்டிருச்சு. எந்த வகையிலையும் நிலைகுலையாது, நலிஞ்சு போகாது, மேலும் வளமாக இருக்குமே தவிர எந்த வகையிலும் பாதிக்காது. ரெண்டு பேரோட சந்திப்புக்கு பிறகு அந்த வெறி வேகமாக மாறும், வீரியமாக மாறும். பொறியாளர்கள் உட்பட 615 பணியிடங்களை நிரப்ப தொழில்நுட்ப சேவைகள் தேர்வு. ஆகஸ்ட் 4 முதல் 10ஆம் தேதி வரை தேர்வுகள் நடக்கும் என TNPSC அறிவிப்பு. துணைவேந்தர் நியமன சட்டங்களை எதிர்த்த மனுவை விடுமுறை காலத்தில் அவசரமாக தாக்கல் செய்ததில் உள்நோக்கம். வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வாதம். சென்னையில் தலைக்கவசம் அணியாதது, வேகமாக வாகனங்கள் ஓட்டுவது உள்ளிட்ட 5 வகையான போக்குவரத்து விதிமீறல்களுக்கு மட்டுமே அபராதம். மாநகர காவல் ஆணையர் அருண் உத்தரவு. சென்னை தரமணியில் மதுபோதையில் விபத்தை ஏற்படுத்திய தலைமை காவலர் தீக்குளித்து தற்கொலை. 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்ட நிலையில் முடிவு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தடையை மீறி அதிமுக ஆர்ப்பாட்டம். திமுக நிர்வாகியாக இருந்தவர் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முழக்கம். விழுப்புரம் மாவட்டம் அரசூர் அருகே மலட்டாற்றில் மூழ்கி சகோதரிகள் உட்பட 3 பேர் உயிரிழப்பு. குளிக்கச் சென்ற போது நிகழ்ந்த பரிதாபம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஜூலை 7ஆம் தேதி எந்த நேரம் கும்பாபிஷேகம் நடத்துவது? சபரிமலை கோயில் மேல்சாந்தி உள்ளிட்டோர் அடங்கிய குழு முடிவெடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. செங்கல்பட்டு சுங்கச்சாவடி அருகே பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் லாரியை கடத்திச் சென்ற நபர். ஏற்கனவே கோயம்பேட்டில் செல்போன் கடையில் சண்டையிட்ட CCTV காட்சிகள் வெளியீடு. பரனூர் சுங்கச்சாவடியில் டிப்பர் லாரியை கடத்திய சுபாஷ் என்ற நபருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல். மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பதால் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கவும் செங்கல்பட்டு நீதிமன்றம் உத்தரவு. சேலம் பெரியார் பல்கலைக்கழக பொறுப்பு துணைவேந்தருக்கு எதிராக தொழிலாளர் சங்கம் போராட்டம். எந்த விதிகளையும் பின்பற்றாமல் பொறுப்பு துணைவேந்தராக பெரியசாமி நியமனம் என குற்றச்சாட்டு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து பிற நாடுகளிடம் விளக்கம் அளிக்க முதல் குழு புறப்பட்டது. ஐக்கிய ஜனதா தள MP தலைமையிலான குழு ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுக்கு பயணம். ஒருவரின் சித்தாந்தத்திற்காக அவரை சிறையில் அடைக்க முடியாது என உச்சநீதிமன்றம் கருத்து. கேரளா RSS பிரமுகர் சீனிவாசன் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் செயலாளர் ரவூப்புக்கு ஜாமீன் வழங்கியும் உத்தரவு. பெங்களூரு அருகே சூட்கேஸிற்குள் சிறுமியின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதால் அதிர்ச்சி. சிறுமியின் உடலை ரயில் பாதையோரம் வீசிச் சென்றது யார் என போலீஸ் விசாரணை.
தெலங்கானா மாநிலம் ரங்காரெட்டி மாவட்டத்தில் லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதி விபத்து. சம்பவ இடத்திலேயே 3 பேர் உயிரிழந்த பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி. விவாகரத்து வழக்கில் நடிகர் ரவிமோகன் அவரது மனைவி ஆர்த்தி ஆஜர். விசாரணையை ஜூன் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை நீதிமன்றம். விவாகரத்து வழக்கில் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற மனைவி ஆர்த்தியின் கோரிக்கையை நிராகரிக்க நடிகர் ரவிமோகன் மனு. மாதம் 40 லட்சம் ரூபாய் ஜீவனாம்சம் தர வேண்டும் என ஆர்த்தி கோரிக்கை. புதிய செய்தி வரப்போவதாக இன்ஸ்டாகிராமில் நடிகர் ரவிமோகன் பதிவு. விவாகரத்து தொடர்பான பதிவா அல்லது திரைப்படம் தொடர்பான அறிவிப்பா என ரசிகர்கள் குழப்பம். திரைப்பட இசையமைப்பாளர் சாம்சிஎஸ் மீது மோசடி புகார். 25 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு இசையமைக்கவில்லை என தயாரிப்பாளர் குற்றச்சாட்டு. தங்கம் விலை சவரனுக்கு 1760 ரூபாய் அதிகரிப்பு. 1 கிராம் 8930 ரூபாயாகவும் சவரன் 71440 ரூபாயாகவும் விற்பனை. மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 410 புள்ளிகள் உயர்ந்து 81,596 புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவு. தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 129 புள்ளிகள் உயர்ந்து 24,813 புள்ளிகளில் நிறைவடைந்தது. பாலஸ்தீனத்தின் காசா மீது இஸ்ரேல் விமானங்கள் குண்டுவீசி தாக்குதல். தேரல் பலா பகுதியில் பச்சிளங்குழந்தை உட்பட 15 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. காசாவிற்குள் 11 மாதங்களுக்கு பின் அனுமதிக்கப்பட்ட உணவுப் பொருட்களை விநியோகிக்க மறுப்பு. இஸ்ரேல் மீது ஐக்கிய நாடுகள் சபை குற்றச்சாட்டு. அரபிக்கடலில் இன்று மாலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. வடக்கு பகுதியை நோக்கி நகரும் என்பதால் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு இல்லை. நீலகிரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை அனகாபுத்தூரில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற பொதுமக்கள் எதிர்ப்பு. நேரில் சென்று ஆதரவு தெரிவித்த சீமான், பல மாவட்ட நீதிமன்றங்கள் நீர்நிலைகளில் கட்டப்படவில்லையா என கேள்வி. இதே ஆறு எந்தெந்த இடங்கள் ஆக்கிரமிச்சு யார் கட்டிருக்க காட்டுட்டா எங்க கூட வர்றீங்களா? அதெல்லாம் ஏன் சொல்ல? சென்னை மாங்காடு அருகே ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த அதிகாரிகள் பொருட்களை தூக்கி வீசியதால் பரபரப்பு. கடைகளில் இருந்து பாத்திரங்கள், நாற்காலி, குடம், தராசு உள்ளிட்டவற்றை வீசி எறிந்தனர். ஈரோட்டில் சாலையை ஆக்கிரமித்ததாக கூறி தள்ளுவண்டி கடையை புல்டோசர் மூலம் இடித்த அதிகாரிகள். வாழ்வாதாரம் பறிபோனதாக கூறி பொதுமக்கள் வாக்குவாதம். திருப்பூரில் நிலத்தகராறு காரணமாக உறவினரை தாக்கிய முன்னாள் கவுன்சிலர். படுகாயமடைந்தவர் மருத்துவமனையில் அனுமதி. குடிநீர் கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரி கோவை மாநகராட்சி அலுவலகம் முற்றுகை. காவலர்களுடன் தள்ளுமுள்ளில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கட்சியினர் கைது. சென்னை கடற்கரையில் இருந்து தாம்பரம் சென்ற மின்சார ரயிலில் இருந்து புகை வந்ததால் பல்லாவரத்தில் நிறுத்தம். ஒரே தண்டவாளத்தில் எதிர் திசையில் வந்த ரயில் பாதி தூரத்திலேயே நிறுத்தப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்ப்பு.
முகூர்த்தம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கம். வெளியூர் செல்லும் பயணிகளின் வசதிக்காக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பான் வீசி குண்டு எரிந்ததில் எண்ணூரில் கண்டுபிடிப்பு. 2 அடி உயரம் உள்ள குண்டை கைப்பற்றி விசாரணை. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மின்னஞ்சலில் வெடிகுண்டு மிரட்டல். வெடிகுண்டு நிபுணர்களுடன் காவலர்கள் விசாரணை.